கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளி மக்களின் காணி பிரச்சினை குறித்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் எஸ் முகுந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் இந்திய வம்சாவளி மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர். எனினும் அவர்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. வடமாகாணத்தில் நீண்ட காலமாக காணிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வரும் மக்களின் பிரச்சினை குறித்து பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயஸ்ரீ ரங்கா பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மலையக மக்கள், அதாவது 58 கலவரம் 78 கலவரம் போன்ற கலவரங்களினால் குடியேறினர், 83 கலவரம் குடியேறினர் பலர் இன்று கிளிநொச்சியிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 50-55 வீதமான மக்கள் கேகோல், ரத்னபுர போன்ற பிரதேசங்களில் குடியேறிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் அங்கு இருக்கின்ற காணிகள் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் இல்லை. ஒவ்வொரு 50 ஏக்கர்களையும் பிரித்துத்தான் ஒவ்வொரு ஏக்கராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணிகளில் இருக்கின்றவர்கள் உரிமையாளர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த காணியில் இருக்கின்ற இந்த மலையக மக்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவிலிருந்து வெளியேறி எங்கு செல்வது? இந்நிலைமையில் கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் மக்கள் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. காணி உரிமையாளர்களுக்கு நட்டகட்டை வழங்கி குறித்த காணிகளில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கான நிதி ஒதுக்கீடு அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. நஷ்டங்கள் கொடுத்து அவர்களை காணியிலும் ரத்து செய்யப்பட்டு காணியில் இருக்கிறவர்கள் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட நான் நம்புகிறேன் டிசம்பர் இறுதிக்குள்ள இந்த மத்திய திட்டத்திலே இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த கண்டாவளை பிரதேச செயலாளர், உங்களுடைய பிரதேசத்திலே சிவபுரம் என்ற பகுதியிலே காணி உரிமையாளர்களின் எண்ணிக்கை 6, அங்கு வசிக்கின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை 254. 6 பேருக்கும் அரசாங்கம் சும்மாதான் காணி கொடுத்தது. 254 பேருக்கு இன்றைக்கு காணி கொடுக்க முடியாமல் அரசாங்கம் முடிவு